வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா சந்தியா கதையில் ஜனவரி 30 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு உண்மை தாங்க வெளியில் வந்திருக்கு. அப்படி என்ன உண்மை, வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு அந்த லைக்கை பார்த்தா மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோ போகணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, கதிர் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. மாயா அங்கேருந்து போயிட்டு கதிர்கிட்ட, என்னாச்சு கதிர், என்ன யோசனையா இருக்க, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஏன் மாயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை பத்தி எல்லாருமே தப்பா பேசுவாங்கல்ல, அதை பத்தி நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கதிர், எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீயும் தனாவும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப பெரியம்மா ஜெயில இருக்கிற முக்கிய காரணமே நீயும் தனாவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியம்மா வந்துட்டு ஜெயில இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, எதுக்காக இப்படி அத்தை இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் கதிர், உனக்கு புரியலையா, நீயும் தனாவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, மாயா எதுக்காக வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு எதுக்காக அவங்க போயிட்டு ஒத்துக்கிறாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்ப மாயா வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, அப்படி சொன்னாக்க ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால இந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு மாயா மனசுல யோசிச்சுக்கிட்டே நேரா கதிரை பார்த்து, கதிர் சீக்கிரம் பெரியம்மாவுக்கு வந்துட்டு ஜாமீன் ரெடி பண்ணணும், ஜாமீன் ரெடி பண்ணி வெளியில கூட்டிட்டு வரணும், அதுதான் என்னோட முதல் வேலை அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு மாயா, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம தனா வெளியில வராங்க. தனா வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. தனா நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியே, என்னாச்சு மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தனா இது மாதிரி பெரியம்மாவுக்கு வந்துட்டு நான் ஜாமீன் வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன், நாளைக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட ஜாமீன் ரெடி பண்ணி பெரியம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, சீக்கிரம் அழைச்சிட்டு வா மாயா, அம்மா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும், சீக்கிரம் போயிட்டு நீ அம்மாவை கூட்டிட்டு வா மாயா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், கண்டிப்பா தனா, நான் கூட்டிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்ல, மாயா நினைக்கிறாங்க 2 பேரையும் நம்ம தனியா பேச விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம தனா நேரா கதிரை பாக்குறாங்க, கதிர் நேரா தனாவை பாக்குறாரு. அப்ப நம்ம கதிர் நினைக்கிறாரு, நீயா என்னைக்கு வந்து காதல சொல்றியோ அன்னைக்குதான் நான் உன்கிட்ட பேசுவேன், உன் மனசுல இருக்குதனா என்கிட்ட பேசணும் அப்படின்னு, ஆனா எதுக்காக பேசாம இருக்கன்னு எனக்கு புரியல தனா அப்படின்னு. அப்ப தனா மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னை மன்னிச்சிரு கதிர், என் வாயிலேருந்து தான் வார்த்தை வரணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற, ஆனா அது இப்போதைக்கு கண்டிப்பா முடியாது, அப்பாவை எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு அம்மா எப்படியாவது விடுதலை ஆகி வெளியில வரணும், அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் நல்லபடியா பேசிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்பாவோட அனுமதியோட என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியும், அது வரைக்கும் என்னால அப்பாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு தனா மனசுல யோசிக்கிறாங்க. அப்ப கதிர் என்ன நினைக்கிறாருன்னா, தனா நீ என்னைக்கு வந்துட்டு என்கிட்ட உன்னோட மனசுல இருக்கிறத சொல்றியோ அன்னைக்குதான் வந்துட்டு நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்பேன், அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான் கதிரோட முடியும். தனாவும் வந்துட்டு நேரா கதிரை பாவமா பார்த்துக்கிட்டு தனா ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நேரா வாசப்படியில நின்று கதிரையே பாக்குறாங்க. கதிரையே பார்த்துக்கிட்டு தனா என்ன யோசிக்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை சீக்கிரம் சரியாகணும், அப்பதான் நானும் நீயும் சந்தோஷமா வாழ முடியும், உன்ன மாதிரி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் என் தலையெழுத்து இதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால இது நடக்குது, என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு தனா நேரா போறாங்க. அப்ப நம்ம கதிர் என்ன நினைக்கிறாருன்னா, தனா ஒரு மாசத்தையில உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒரு மாசத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஒருவேளை நீ காதல சொல்லலைன்னா நான் சொல்லாம இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு கதிர் மனசுல யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிப்பண்ணி நேரா அதுக்கப்புறம் சீனை சிப்பண்ணி நேரா நம்ம புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி அந்த ஜானகி வந்துட்டு ஜெயிலுக்கு போக போறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஜானகி உட்காந்துருக்காங்க ரொம்ப கவலையா. அதே நேரத்துல நம்ம
சிவா வந்துட்டு சாப்பாடு கொண்டு வராரு. அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு நேராக சிவாவை பார்த்து யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க சிவா சொல்கிறாரு, நான் என் அண்ணியை பார்க்க வந்திருக்கேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு கெட்டு போயிருக்கும், பாவம், நான் போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன், அவர் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட கான்ஸ்டபிளும் சரி அப்படின்னு சொல்ல சிவா நேராக ஜானகியை போய் பார்க்குறாங்க. ஜானகி நேராக சிவாவை பார்த்து என்ன சிவா அப்படின்னு கேட்க சிவா சொல்கிறாரு, அண்ணி உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கொடுத்து விட்டது யாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பத்மாவும் பார்வதியும் தான் கொடுத்து விட்டாங்க, என்னால் இப்போ கூட நம்ப முடியல நீ, உங்களுக்கா அவங்க சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே, அவங்களுக்கும் இறக்க குணம் இருக்குல்ல அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, அண்ணி உங்களுக்கு கடை சாப்பாடே சாப்பிட்டு கண்டிப்பாக முடியாமல் போயிருக்கும், இதை சாப்பிடுங்க, இந்தாங்க. அதோட எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டில் இல்லாமல் அவளுக்கு துரத்தி அடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காளுகளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் இங்கே வந்த நேரத்தில் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு. இதை வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் வந்து காதில் வாங்குறாரு. அப்போ ஜானகி நேராக சிவாவை பார்த்து, இங்கே பாரு சிவா, எல்லாத்துலேயும் நீ ரொம்ப சந்தேகப்படாத, இங்கே பாரு, அவங்களும் பொண்ணுங்க தானே, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் அவளுகளை மேலே மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க, நீங்கள் போன பிறகு வீட்டில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு எனக்கு தான் அண்ணி தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிப்பா பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த போலீஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு வக்கீல் வராரு. அப்போ சிவா நேராக ஜானகியை பார்த்து, அண்ணி நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாமீன் கிடச்சிரும், நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அமைதியாக இருக்காங்க. அப்போ வக்கீல் வராரு. வக்கீல் வந்துட்டு நேராக ஜானகியை பார்த்து, மேடம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்துட்டு நேராக அந்த ஜட்ஜையாவை பார்த்து என் மருமகனுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜட்ஜையா உங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுத்துருவாரு, இதை மட்டும் நீங்கள் சொன்னால் போகுதும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி நேராக சிவாவை பார்த்து, இங்கே பாருப்பா சிவா, என்னால் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு. சிவா கேட்குறாரு, அண்ணி நீங்கள் வந்துட்டு கதிருக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, நான் தான் அந்த கார்த்தியை என் கையினால் கொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க நீ, நீங்கள் ஒரு எறும்பை கூட வந்து தொந்தரவு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்படிப்பட்ட நீங்களா கார்த்தியை கொல்ல போகிறீங்க, என்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாது. இங்கே பாருங்க நீ, உங்கள் மருமகனுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியுது, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க, இப்படி சொன்னால் ஜட்ஜையா உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் மேலே திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்கள் தயவு செஞ்சு. இதை கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், நான் தான் வந்துட்டு அந்த கார்த்தியை வந்துட்டு என் கையால் கொன்னேன், இதுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இப்போ நான் போயிட்டு ஜட்ஜாயா கிட்ட நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக கதிரோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கதிரை தான் கைது பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோடு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு 8 வருஷம் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, எனக்கு தண்டனை கிடைச்ச பிறகு அப்பயாவது கதிர் நல்லவன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்புவீங்கல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, அண்ணி ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இதான் என்னோட முடிவு, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை, இதுலேருந்து நான் மாறவே மாட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஜாமீன் ஏற்பாடு பண்ண வேணாம், நாளைக்கு நான் ஜட்ஜையா கிட்ட இதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இதை கேட்டதோட சிவாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னடா இது அண்ணி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் வந்துட்டு இது எல்லாத்தையுமே காதில் வாங்குறாங்க. காதில் வாங்கிட்டு அவர் வந்துட்டு புவனேஸ்வரியோட ஆள், அதனால அவர் வெளியில் வந்துட்டு நேராக புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ போலீஸ் சொல்கிறாரு, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஜானகிக்கு வந்து ஜாமீன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வக்கீல் வந்தார், ஆனால் ஜானகி அம்மா வந்து நான் கண்டிப்பாக வெளியில் வரமாட்டேன், என் மருமகன் வந்து பாதிக்கப்படுவான், அதனால எனக்கு 8 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் ஜாமீன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க, இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அதோட அங்கே என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு சொன்னதோட அந்த போலீஸும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறமா நம்ம புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க.
எல்லாருமே வராங்க. பசுபதி, மகாலிங்கம் அப்படின்னு எல்லாரும் வராங்க. புவனேஸ்வரி எல்லாரையுமே கூப்பிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பசுபதி கேக்குறாரு, என்னம்மா புவனேஸ்வரி, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்னாச்சுமா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அந்த ஜானகி இருக்கா பாரு, அவளுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் போயிருக்காரு. ஆனா அந்த ஜானகி எனக்கு அந்த ஜாமீனே வேணாம், நான் இந்த தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகாலிங்க சொல்றாரு, இதுக்கு தானே நம்ம இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா பசுபதியை பார்த்து, அண்ணா இத்தனை வருஷமா நான் அனுபவிச்ச தண்டனைக்கு அவன் இனிமே அனுபவிக்க போறான், அந்த ரகுராம் அனாதையா இருக்க போறான், நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா, ஆனா அந்த கார்த்தி மட்டும் உயிரோட இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உன்னை கொலை பண்ணதுக்காக அவ அந்த ஜாமீனே வேணான்னு சொல்லிட்டாலாம், 8 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அத்தை, ஒரு தெரியா அந்த வீட்டை பழி வாங்கியாச்சு அப்படின்னு. புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு கார்த்தி, இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீ ஒரு 3 மாதம் இந்த ஊரில் இல்லாமல் வேற ஊரில் இருந்தியன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நீ என்ன பண்ணுறியன்னா நேராக கேரளாவுக்கு கிளம்பு. கேரளாவில் உள்ளவர்கிட்ட நான் விஷயம் எல்லாத்தையுமே பேசிட்டேன். நீ நேராக அவரை போயிட்டு சந்திச்சுக்க. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்கிறாரு, அத்தை தானா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, 3 மாதம் கழிச்சு வா, நான் உன்னை அந்த தனாவோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்கிற வாக்கு என்னைக்கு மீற மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை வேறு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்தில் வந்து கர்ச்சிஃபை கட்டிக்கிட்டு தலையில் கேப் போட்டுக்கிட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு நேராக அத்தைக்கிட்ட சரித்த கிளம்பவா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி கார்த்திக்கிட்ட ஒரு மொபைல் கொடுக்குறாங்க. கொடுத்து, இங்கே பாரு, இந்த மொபைலை நீ யாருக்கிட்டையும் கொடுத்துறாத, இதில் புது நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் மட்டும்தான் நீ என்கிட்ட பேசணும், வேறு யாருக்கிட்டையும் பேசிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனேயே ஃபோனை வாங்கிக்கிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு வீட்டில் இருக்கும் பொழுது மாயாவுக்கு ஃபோன் வருது. என்னன்னா அந்த வக்கீல் தான் கால் பண்ணுறாரு. இது மாதிரி ஜானகி அம்மா அந்த ஜாமீன் வேணான்னு சொல்லிட்டாங்க, இதனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா நேரா அவர்கிட்ட, என்ன சார் சொல்றீங்க, அப்படிதான் பெரியம்மா சொன்னாங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமாம்மா, நானும் எவ்வளவோ அவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன், இது மாதிரி ஜாமீன் ஈஸியாக வாங்கிடலாம், நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டேன், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, நான் போயிட்டு பெரியம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேராக அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்துட்டு நேராக ஜானகியை பார்த்து பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, ஏன் பெரியம்மா ஜாமீன் வேணான்னு சொன்னீங்க, பெரியம்மா எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ஜாமீன் வாங்கிட்டு வாங்க பெரியம்மா அப்படின்னு. ஆனால் ஜானகி சொல்கிறாங்க, நான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்தால் என்ன நடக்கும், அடுத்து கதிரை தான் கைது பண்ணுவாங்க, இதனால என் பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இங்கே பாரு, நான் தானே அவனை அடிச்சு கொன்னேன், அதனால நான் தான் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கணும், இதுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, கதிர் அனுபவிச்ச வரைக்கும் போதும், அதனால நானே தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன், அதனால தண்டனை கிடைச்சா எனக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா ஏன் பெரியம்மா இப்படி பேசுகிறீங்க, இங்கே பாருங்க, உங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா நான் தனாவோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன், இங்கே பாரு, என் கையால் தானே அடிச்சு கொண்டேன் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் லைட்டாக தான் பெரியம்மா அடிச்சிங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த கையால் தானே அவனை கொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அவன் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தது சரிதான் பெரியம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு யார் அனுமதி கொடுத்தா, இங்கே பாரு, நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நான் சந்தோஷமா இருமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா வந்துட்டு ஜானகியை கட்டிப்பிடிச்சி, பெரியம்மா இது எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா அங்கே வந்திருப்பீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா நீ தான் இன்னைக்கு என் பொண்ணு நிம்மதியாக இருக்கிறதுக்கே காரணம் அப்படின்னு.
அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா கவலைப்படாமல் இரு, எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு. நம்ம மாயா வந்துட்டு அழுதுகிட்டே வெளியில் வராங்க. அதே நேரத்தில் நம்ம குருவரன் நேராக மாயாவை பார்த்து, மாயா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, ஜானகி அம்மா வந்துட்டு ஜாமீன் வேணாம் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே அவங்க மருமகனுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போயிட்டு ஆட்டோவில் ஏறிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் குருவரன் நினைக்கிறாரு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இந்த காரணத்தை இந்த மாயா மறைக்கிறாங்க அப்படின்னு. மாயா வந்துட்டு ஜானகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி அப்படின்னு. ஆனால் ஜானகி கேட்கல. மாயா வந்துட்டு நேராக போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேராக பைக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது 2 பொண்ணுங்களை பார்க்குறாரு. கார்த்தி வந்துட்டு செமையா பொண்ணுங்களை சைட் அடிப்பார். 2 பொண்ணுங்களும் ரொம்ப அழகா இருந்ததோட கார்த்தி நினைக்கிறாரு, இவளுக்கு 2 பேர் யாருன்னு தெரியலையே, இவ்வளோ அழகா இருக்காளுங்க, சரி நம்ம நூல் விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தி அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அந்த பொண்ணுங்க நேராக கோயிலுக்கு போறாங்க. திரும்பி திரும்பி கார்த்தியவே பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. இதுதான் கார்த்திக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. கார்த்தி நினைக்கிறாரு, இப்போதைக்கு நம்பர் வாங்கி வச்சுப்போம், ஊருக்கு வந்த பிறகு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரியே அந்த பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு அந்த பொண்ணுங்களும் நேராக கார்த்தியை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு நம்ம மாயா வராங்க. ஆட்டோ வந்து நின்றுடுது. அப்போ ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ மாயா வந்துட்டு ஆட்டோ விட்டு இறங்கி என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஆட்டோ வந்துட்டு ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுமா அப்படின்னு. மாயா பக்கத்தில் இருக்கிற கோயிலை பார்த்து, நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன், ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. மாயா நேராக கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறீங்க? ஜானகி அம்மா எவ்வளோ வந்துட்டு உங்களை நம்பினாங்க, அவங்க ரொம்ப பாவம், ஒரு அரக்கனை தான் அவங்க வந்துட்டு வதம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணா வதம், ஆனால் பெரியம்மா பண்ணா அது கொலையா அப்படின்ட்டு நம்ம மாயை வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு, நீ உண்மையா இருந்தா சீக்கிரம் ஜானகி அம்மாவை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. அதே நேரத்தில் அந்த கார்த்தி வந்துட்டு நேராக அந்த பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்போ டக்குன்னு அவர் முகத்தில் இருக்க கர்ச்சிஃப் கீழே விழுகுது. இதனால அந்த கர்ச்சிஃபை எடுக்கிறதுக்கு குனியிறாரு. அதே நேரத்தில் நம்ம மாயா அந்த பக்கமாக வராங்க. மாயா நேராக கார்த்தி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாங்க, நம்ம மாயா வந்துட்டு கார்த்தி உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்த்தி உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ அதோட ரொம்பவே சூப்பராக இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.